ஃபோன் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ஹெட்ஃபோன்ஸும். எங்கே பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹெட்ஃபோன்ஸ் வந்து காதிலே போட்டுட்டு இருந்தோம்னா 700 டைம்ஸ் வந்து பாக்டீரியா வந்து நம்ம இயர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் ஹெட்ஃபோனோட அந்த பட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி டெய்லி இயர்ஸ் க்ளீன் பண்ணணும். இது வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து சேஃபாக நம்ம இயர்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்க மெடிசினல் யூஸ் பற்றி சொல்ல வராரு நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குரல் வளம் கூடுறதுக்கு. குரல் வளம்னா என்ன? இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறவங்க அதிக அளவு பேச முடியாது, அதிக அளவு பாட முடியாது. நிறைய பேர் வந்து பொது மேடையில் பேசவே முடியாது, குரலே வராது. அப்படியே பேசினாலும் குரல் கெட்டு போகும். நாங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் இரவு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய மீட்டிங்கில் போய் பேசினாலும் குரலை வந்து காப்பாற்றணும்னா குரல் வளத்தை கூட்டணும். நிறைய பேருக்கு இது தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பாதுகாப்பு வச்சுருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான வந்து சங்கலை சாப்பிட்டால் வெங்கலம் போல் பேசுவோம். வெங்கலம்னா எப்படி? கோயில் மணி எப்படி கிணிங்கின்னு அடித்தா வந்து ஓசையிடுதோ அதுதான் வெங்கலம். அதே மாதிரி குரல் வளம். இப்போ நானும் இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் குரல் வளம் எப்படி இருக்குதுன்னு. குரல் வளம்னா சங்கலையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும்னா குரல் வளம் கூடும். குரல் வளம் கூடுச்சுன்னா குரலில் அந்த கீச் குரலே இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா பெண் குரல் மாதிரி இருக்கும், ஆண்கள் பேசுகிறது அந்த மாதிரி இருக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் குரல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. பெண்களுக்கு தேன் மாதிரி இருக்கணும் குரல் வளம் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கணும். அப்போ குரல் வளத்தை இனிமையாக்குறதுக்கு, குரலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சங்கில் வந்து பயன்படுத்துறதால இதுக்கு பேர் சங்கலை. சங்குனா அந்த தொண்டையில் கழுத்தில் இருக்கிற அந்த முடிச்சுக்கு தான் சங்குன்னு சொல்லுவோம். சங்கை வந்து இதை வந்து சரி செய்கிறதால தான் இதுக்கு பேர் சங்கலைன்னு சொல்லுவோம். இந்த சங்கலையில் முள் இருக்கும், முள் உள்ளதான் நல்ல சங்கலை, முள் இல்லாதது பீனாரி சங்குன்னு சொல்லுவோம். அது வேறு மருத்துவத்துக்கு பயன்படும். இது வந்து நிறைய நன்மையை செய்யக்கூடியது. இந்த முச்சங்கை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து குரல் வளத்தை கூட்டும். அதோட சித்தரத்தைனா உள் உறுப்புகளில் அந்த சித்தை வந்து குரல் வளத்தை வந்து சரியில்லாமல் இருந்தால் குரல் வளத்தை கூட்டுறதுக்கும், இருமல் வந்தால் இருமலை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த அரத்தைன்னு சொல்லுவோம். அரத்தைனா அரத்தை சின்ன சின்ன குரல் வளையங்களில் இருக்கிற அடிபட்ட காயங்கள், குரல் உடஞ்சி போயிருக்கும். எப்படி உடஞ்சி போயிருக்கு? நிறைய வந்து அதிக அளவு குரல் வந்து தொண்டை வெடிக்கிற அளவு கத்துவாங்க. தொண்டை வெடிக்கிற அளவு கத்தும்போது அந்த குரல் வளம் 4 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது பேசவே வராது. அசுசுன்னு காற்று தான் வருமே தவிர குரல் வராது. அப்போ வந்து நம்ம தொண்டை வெடிக்கிற அளவுக்கு பேசவும் கூடாது. ஒரே ஒரு சீராக பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு குரலுக்கு பாதிப்பு வராது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நேரத்தில் இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுமே குளிர்ந்த வந்து பனிக்கட்டி தண்ணியை குடித்தோம்னா உடனே குரல் உடஞ்சிரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. வந்ததுமே நல்லா குளிர்ச்சியாக குடித்தா போதும். குளிர்ச்சியாக கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. சூடாக கொஞ்சோண்டு தண்ணி குடித்தோம்னா அந்த குரல் வந்து பாதுகாக்கப்படும். இல்லை வெதுவெதுன்னு இருக்க தண்ணியை குடித்தோம்னா குரல் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வந்ததுமே அந்த பனி தண்ணியை குடித்தோம்னா குரல் உடஞ்சிரும். அதே மாதிரி வெயிலில் அதிகமாக சுற்றிட்டு வந்தவங்களுக்கு பனித்தண்ணியும், பனியில் அதிகமாக சுற்றிட்டு வந்தவங்களுக்கு சுடு தண்ணியும் குடித்தாங்கன்னா குரல் உடஞ்சிரும். அப்போது பனியில் இருக்கிறவங்க கொஞ்சம் குளிர்ந்த நீரை தான் குடிப்பாங்க. குளிர்ந்த நீரை குடித்தா குரல் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா உள்ளேயும் சூடு, உள்ளேயும் குளிர், வெளியிலையும் குளிர். அப்போ ஒன்றும் பண்ணாது. உள்ளே வந்து குளிர்ச்சியாக இருந்து வெளியில் சூடாக ஊற்றிட்டோம்னா உள்ள குரல் வலை உடைய ஆரம்பிச்சிடும். சாதாரண கண்ணாடி டம்ளரில் பனிக்கட்டியை போடுங்க, 1 நிமிஷம் பொறுத்து அந்த பனிக்கட்டியை கீழே போட்டுட்டு சுடு தண்ணி அதில் ஊற்றி பாருங்கள், கண்ணாடி டம்ளர் உடஞ்சிடும். கண்ணாடி டம்ளரே உடையும் போது குரல் வளையம் உடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் அந்த வெயிலில் சுற்றிட்டு வந்து பனித்தண்ணியை குடிக்காதீங்க, குளிர்பானத்தை குடிக்காதீங்க, தவறு வந்துடும், குரல் உடஞ்சிரும், உங்களுடைய குரல் வளம் கெட்டு போயிடும். அதனால் இந்த சித்தரத்தையை பயன்படுத்துகிறோம். அதோட ஒன்றுமே வசம்பை அளவாக பயன்படுத்தலைன்னா வாய் திக்குவாய் ஆயிரும். திக்குவாயும் நல்ல வாயாக்குறது இந்த வசம்பு தான். ஏன்னா நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அப்போது அளவோடு பழகணும். நல்லவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பழகலாம், கெட்டவங்கக்கிட்ட அளவோடு பழகணும். அதே மாதிரி இந்த வசம்புக்கிட்ட அளவோடு போனோம்னா நல்லா வச்சுக்கிறோம், அளவுக்கு அதிகமாக போனால் நம்மளை கெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அளவோடு போனோம்னா இதை மோந்து பார்த்தாலே போதும், நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. மோர்ந்து பார்க்கும் பொழுதே, மூச்சு விடும் பொழுதே இதனுடைய நன்மைகள் தெரியும். இதை அரைச்சி அதிகமாக சாப்பிட்டோம்னா நிறைய தவறுகள் செய்யும். இந்த குரல் வளத்தை கூட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். தேன் வச்சுருக்கோம். தேன் வந்து ஒரு 50 மில்லி வச்சுருக்கோம். இப்போ வசம்பை வந்து சுடுறாங்க. வசம்பை நேரடியாக பயன்படுத்தாமல் வசம்பை சுட்டு தான் பயன்படுத்தணும்.
மிளகு அளவு தான் வந்து வசம்பை சுட்டு அதனுடைய சாம்பலை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த மிளகு அளவுக்கு மேலே வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. பச்சையாக இருந்ததுனாக்கா அது வேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவத்தில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அது ரெண்டு உரசி பாலில் கலந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு குரல் வளம் கூடுறதுக்கு 30 நாள் குழந்தையாக இருக்கிறப்போ. இப்போ வந்து நம்ம பெரியவங்க பேசுகிறவங்க பாட்டு பாடுறவங்க குரல் வளம் போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த முறையில் வந்து நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ அந்த குரல் வளம் கீச்சு குரலாக இருந்தாலும் அந்த குரல் வளம் வந்து உடஞ்சி போய் வலி இருக்கும். பழையபடிக்கு அந்த சத்தம் மட்டும் வரும், பேச்சு வராது. தொண்டையில் அதிக வலி இருக்கும், வீக்கமாக இருக்கும். அவங்க வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்ருந்தாங்கனாலும் குரல் வளம் கெட்டு போயிருக்கும். அதே நேரத்தில் சூடாக எந்த ஒரு பொருள்களையும் வந்து அந்த குடிக்கிற டீ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குடிச்சிட்டாங்கனாலும் குரல் வளம் போயிடும். அதனால் அவங்க எப்போவுமே வந்து இதமான சூடில் இருக்கிற பொருள்களை தான் சாப்பாடுனாலும் அல்லது குடிக்கிறதா இருந்தாலும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா குரல் வளம் உடையாமல் பாதுகாத்துக்கலாம். அதே நேரத்தில் இப்போ குரல் வளம் போயிடுச்சு அப்படின்றதுக்கு சித்தரத்தை வந்து ஒரு பாக்கு அளவுக்கு வந்து நம்ம இடித்து அது கூட பொடியாக சேர்த்துடணும். சங்கலை அப்படின்னா சங்க இலை உண்டவர் வெண்கலம் போல் பேசுவர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. இதில் வந்து முனியில் வந்து முள் இருக்கும். இதுதான் வந்து நல்ல முட்சங்கு அப்படின்னு இதுக்கு பேர். இந்த முள்ளை நீக்கிட்டு தான் வந்து அரைக்கணும். 3 இலையை வந்து நம்ம மெல்லிசாக எடுத்து அதை இந்த சித்த அரத்தை கூட சேர்ந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். சங்கலைக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது. சங்க இலை வந்து தனிச்சே இருக்காது, நல்லா வந்து புதராக தான் இருக்கும். அதனால் சங்கம் புதைக்கல தலையை விட்டுக்கிட்டு எடுக்க முடியாமல் இருக்கிற அப்படின்ற ஒரு நம்ம தமிழர்களில் வழக்கு மொழியும் இருக்குது, அது பழமொழி இருக்குது. அது ஏன்னாக்கா அதிகமாக கஷ்டத்தில் தலை கொடுத்துட்டு திரும்ப எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்றத வந்து உணர்த்துறதுக்காக ஒரு பழமொழி இந்த சங்கம் புதையை வச்சே நம்ம சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அளவுக்கு முட்புதர்கள் உள்ளது. அது தேவையான அளவுக்கு எடுத்தோம்னா அதேவே நமக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டு மருந்து வகைகளில் நம்ம தகுந்த அளவு முறைகளை வந்து பயன்படுத்தினோம்னாக்கா நன்மை தரக்கூடியது. சித்தரத்தை சங்கலை வசம்புனுடைய அந்த சாம்பல் வந்து ஒரு மிளகு அளவு, இது எல்லாமே ஒன்றா அரைச்சி கலந்து இது ஒரு நேரத்துக்கான மருந்து. இந்த அளவு வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு இருந்தாலே போதுமானது. இது அப்படியே நம்ம பச்சையாக இலை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து குரல் வளம் நம்மளுக்கு திரும்பவும் வந்துடும். வலி இருந்தாலும் அந்த குரல் வள உடைஞ்சு போயிருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணக்கூடியது. நீங்கள் மிளகளவு வந்து சங்கலையினுடைய பொடியும் வசம்பனுடைய பொடி மிளகளவு சேர்த்து சித்திரத்தினுடைய பொடி 3மே வந்து மிளகளவு ஒரே சமச்சீரளவு சேர்த்து 1 ஸ்பூன் தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா குரல் வளத்தை பழையபடிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். குரல் வளம்னா இன்றைக்கி சாதாரணமாக குரல் வளம் யாருக்கு தேவை? அதிகமாக பாடுறவங்களுக்கு தேவை, மேடை பேச்சாளர்களுக்கு தேவை, அரசியல்வாதிகளுக்கு தேவை, டீச்சருங்களுக்கு அதான் ஆசிரியர்களுக்கு தேவை, தலைமை ஆசிரியருக்கு தேவை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் அவங்களுக்கெல்லாம் தேவை? அவங்கெல்லாம் அதிகமாக பேசணும். அதிகமாக பேசினா தான் வந்து மக்களுக்கு புரியும். நிறைய வந்து கருத்துக்களை சொல்லணும். பேசும்பொழுதே தொண்டை கெட்டு போச்சுன்னா பேசவே முடியாது. பாடும்பொழுது குரல் வளம் போச்சுன்னா பாடவே முடியாது. அந்த கீச் குரல் அந்த தேன் போல் குரல் வரணும்னா கண்டிப்பாக அந்த சங்கலையை பயன்படுத்தணும். இந்த சங்கலையை பயன்படுத்தும் போது குரல் வளம் கூடும். திக்குவாய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இதை தினந்தோறும் சாப்பிட்டா திக்குவாய் மாறும். ஏன்னா மிளகளவுக்கு தான் வசம்பனுடைய கறிக்கிய சாம்பல் சேர்க்கணும், அதை விட அதிகம் சேர்க்கக்கூடாது. சாம்பல் அந்த வசம்பை சுட்டு நம்ம வீட்டில் காட்டும்போது கொசு பூரா ஓடி போயிடும். அந்த வாசத்துக்கே கொசுவே இருக்காது, வீட்டில் ஓடி போயிடும். அப்போது வந்து அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது. அதோடு சேர்ந்து நம்ம சங்கலையை வந்து ஒரு 3 இலையை எடுத்து பயன்படுத்தியிருக்கோம். அதோட பாக்களவுக்கு தான் சித்திரத்தை சேர்த்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா குழைச்சி இதிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து 2-3 நாள் சாப்பிட்டாலே குரல் உடஞ்ச குரல் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இதை சாதாரணமாக குழந்தைகளுக்கு நாக்கில் தொட்டு வச்சோம்னா போதும், வாழ்நாள் முழுதும் குரல் வளம் கூடிடும்.
இது அதிகமாகலாம் தேவையில்லை. 3 நாளைக்கு விரலில் தொட்டு பிறந்த குழந்தைகள் நாக்கில் தடவி விட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் குரல் வளம் கூடும். எப்படி சிறு குழந்தையில் சங்கலையை நம்ம முறித்து அதில் வந்து கம்பியை காய வச்சு அந்த குழந்தைக்கு போட்டு வந்தாலே குரல் வளம் கூடிடும். இது சங்கலை வந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது, மறைமுகமான நன்மைகள் செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியாது. சங்கம் புதை எதுக்குன்னே தெரியாமல் திரிறாங்க. சங்கம் புதை இருந்தாலே குரல் வளம் கூடும். குரல் வளம் மட்டும் இல்லை, மனித வளமே கூட ஆரம்பிச்சிடும். ரத்தம் வந்து நல்லா சீராக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மூளைக்கு வந்து நல்ல நிலையில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் குரல் வளம். மூளை தான் கட்டளை இடுறது நமக்கு. மூளை கட்டளை இடாமல் இருந்தால் நம்ம எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியாது. அப்போ எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியாமல் போச்சுனாலே குரல் வளம் கட்டுரும். அப்போ மூளையை வந்து சரியான முறையில் இயக்கிறதுக்கு இந்த சங்கலை பயன்படும். அதே மாதிரி வசம்பும் அதே மாதிரி தான். வசம்பு வந்து மூளையை தான் போய் கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதனுடைய வாசம் நீங்கள் பற்ற வச்சதுமே தெரியும், அந்த இடம் முழுவதும் வாசம் இருக்கும். எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி கூட இருக்காது, ஓடி போயிடும். வசம்பு அரைச்சி வீட்டில் நீங்கள் தண்ணியில் கலந்து தெளித்து பாருங்கள். வீட்டில் மூட்டை பூச்சி இருக்காது, செல்லு கோழி செல்லு இருக்காது, இந்த புறாக்கள் மேலே இருக்கிற செல்லுக்கு எல்லாமே ஓடி போயிடும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்காது. அந்த கெட்ட பூச்சிகள் எல்லாமே பறந்து ஓடிடும். அதனால தான் வசம்பு அரைச்சி வீடு முழுவதும் தெளிப்பாங்க. இந்த மாதிரி தெளிச்சுட்டு வந்தாங்கன்னா அதை வந்து வசம்பு இருக்க நிறைய நன்மைகள் செய்யும். சங்கலையை பயன்படுத்தும் பொழுது குரல் வளம் கூடும். குரல் வளம் மட்டும் இல்லை, நல்ல நிலையில் இருக்கும். குரல் வளம் வந்து பாட்டு பாடுறதுக்கான தகுதி இருக்கும். அந்த பாட்டு பாடுறான் நம்ம மேடை பேச்சு பேசுகிறவங்களுக்கு குரல் வந்து வலியே இருக்க. சிலர் பார்த்தீங்கன்னா பேசி அந்த வாழ்க்கையே போச்சுன்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால முடியாது, அதுவே அசதி ஆயிரும். அந்த அளவுக்கு இல்லாமல் குரல் வளத்தை கூட்டுறதுக்கு சங்கலை தான். சங்கலை சாப்பிட்டால் வெண்கலம் போல் பேசுவான். வெண்கல மணி அடித்தா மாதிரி குரல் வளம் கூடும். குரல் வளம் கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.